வெயில் பயங்கரமாக கொளுத்துது, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுது. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான நேரத்தில் ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தானே தோணும். ஆனால் நல்லா கொதிக்க கொதிக்க நாய்க்கறி சூப் குடிங்க, வெயிலை சூப்பராக சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு நாட்டுடைய அரசாங்கமே சொல்லுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா நாய்களை நாம் செல்ல பிராணிகளாகவே பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்படிங்கிறப்போ இது நமக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். நாய்க்கறி சூப் குடிக்க சொல்லி யார் அறிவுரை கொடுத்துருக்காங்க தெரியுமா? நம்ம வடகொரியா தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கொரிய தீபகற்பத்தில் இப்போ வரலாறு காணாத அளவுக்கு கடுமையான கோடை வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. தென்கொரியாவில் வெயில் தாங்க முடியாமல் இதுவரைக்கும் 20க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்களாம். அங்கே அதிகபட்சமாக 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகியிருக்கு. வடகொரியாலையும் நிலைமை அதே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகியிருக்கு. வடகொரியாவுடைய அரசு நாளிதழான ராடாங் சின்மன் அப்படிங்கிற நாளிதழ் வெளியிட்ட செய்தியில் ஒரு மருத்துவர் பேசும்போது இந்த கடுமையான வெயிலில் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு நாய்க்கறி சூப் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் சாங்கே டாங் அப்படிங்கிற சூப்பை சாப்பிட சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கு. அதாவது கோழிக்குள்ள அரிசி, பேரிச்சம்பழம், அப்புறம் உடலுக்கு தேவையான தெம்பு கொடுக்கக்கூடிய ஜின்செங் அப்படிங்கிற மூலிகையை வச்சு செய்யப்படக்கூடிய ஒரு வகை சூப் இது. முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூட்டால தான் தணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி கொரியாவில் ரொம்ப பிரபலம். அதனால தான் கோடை காலத்தில் மிக கடுமையான நாட்களில் ரொம்ப 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 உச்சத்தில் வெயில் இருக்கும்போதுலாம் சூடான உணவுகளை சாப்பிட்றத அவங்க ஒரு பாரம்பரிய வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க. வடகொரியாவுடைய எல்லை நகரமான கேசாங் பகுதியில் விளையக்கூடிய அந்த ஜின்செங் அப்படிங்கிற மூலிகைக்கு தனித்துவமான மருத்துவ குணம் இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மண், தண்ணி, அப்புறம் சாகுபடி முறை தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆசியாவுடைய பிற நாடுகளில் வெயிலை சமாளிக்கிறதுக்கு பாரம்பரிய குளிர்கால முலாம்பழம் சூப் போன்ற குளிரான உணவுகளை சாப்பிடும்போது வடகொரியா மட்டும் இப்படி சூடான உணவுகளை பரிந்துரைக்கிறது வித்தியாசமாக பார்க்கப்படுது. எப்படி உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? அப்படி என்ன இருக்கு இதை அவங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது போசன் டாங் அல்லது டாங்கோகி குக் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சூப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறும் சுவாரஸ்யமான மருத்துவ நம்பிக்கைகளும் இருக்கு. கோடை காலத்தில் உடம்பு ரொம்ப வேர்த்து சோர்ந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் இந்த சூடான சூப்பை குடித்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு தெம்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கொரியாவில் கோடை காலத்துடைய 3 மிக கொடூரமான வெயில் நாட்களில் சம்போக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் உடல் இழக்கக்கூடிய சக்தியை மீட்க இந்த சூப்பை பாரம்பரியமாக குடிச்சிட்டு வந்திருக்காங்க. பழங்கால கொரிய மருத்துவ முறையின்படி நாய்க்கறி அப்படிங்கிறது உடம்புக்கு அதிக தெம்பையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக பார்க்கப்பட்டுச்சு. உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தவும் வெயிலால் உண்டாகக்கூடிய கடுமையான சோர்வை போக்குறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறியை விட நாய்க்கறியில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடம்புல சீக்கிரமாக செரிமானமாகிடும் அப்படின்னு நம்புறாங்க. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தவும் இதில் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற கொரிய மருத்துவ நூலான டான்குய் போகம் அப்படிங்கிற புத்தகத்தில் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கவங்க, பெரிய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நாய்க்கறி சூப்பு குடிச்சா உடனே தெம்பு கிடைக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான். பழங்கால கொரியா ஒரு மலைப்பாங்கான நாடு. அங்கே ஆடு, மாடு போன்ற பெரிய விலங்குகளை மேய்க்கிறதுக்கு பெரிய புல்வெளிகள் எதுவும் கிடையாதான். மாடுகள் விவசாயத்துக்கு ரொம்பவே தேவைப்பட்டதால மாடுகளை அடித்து சாப்பிட அங்கே கடுமையான தடை இருந்திருக்கு. வீடுகளில் மிச்சமாகக்கூடிய உணவை வச்சே நாய்களை சுலபமாக வளர்க்க முடியும். அப்படிங்கிறதால ஏழை மக்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரே மலிவான ஆதாரமாக நாய்க்கறி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொரிய சுவர் ஓவியங்களையே நாய்களை வேட்டையாடுறதும் சமைக்கிறதும் மாதிரியான காட்சிகள் இருந்திருக்கு. ஜோசன் அப்படிங்கிற வம்ச ஆட்சி காலத்தில் இது அரச குடும்பத்தினர் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவாக மாறியிருக்கு. தென்கொரியாலையும் ஒரு காலத்தில் கோடை காலத்தில் நாய்க்கறி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. காலம் மாற மாற மக்களுடைய எண்ணங்களும் மாற ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ தென்கொரியாவில் நாய்களை செல்ல பிராணியாக வளர்க்க ஆரம்பிச்சதால நாய்க்கறி சாப்பிடக்கூடிய பழக்கம் கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு தென்கொரியாவில் வந்துருச்சு. முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனால தென்கொரிய அரசு 2027ஆம் ஆண்டுக்குள்ள நாய்க்கறி விற்பனைக்கு முழுமையாக தடை விதிக்க போறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில ஒரு பத்திரிகையாளர் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருந்தார். வெயில் ஒரு நாள் உச்சத்தில் இருந்திருக்கான். வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதிக்கு அந்த பத்திரிகையாளர் போனாராம். அங்கிருந்து தூரத்தில் வடகொரியாவுடைய கேசாங் நகரம் வெப்ப அலையில் அப்படியே மங்கலா தெரிஞ்சிருக்கு. அப்போ தென்கொரியாவுடைய தலைநகர் சோல்ல யாருமே வெளியே வர வேணாம், ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த வெப்ப அலையால அவசர எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பைனாக்குலர் வழியாக வடகொரியாவை பார்த்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கொளுத்துற வெயிலையும் கூட அதை பொருட்படுத்தாமல் வயல்களில் இறங்கி வேலை செஞ்சுட்டும் மிதிவண்டி ஓட்டிக்கிட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே நேரத்தில் வடகொரியா மற்றும் தென்கொரியாவில் நடந்த அந்த காட்சிகள் எவ்வளவு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு பக்கம் வயல்களில் இறங்கி வேலை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் வெளியவே வரவேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்கப்படுது. காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய இந்த கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்ள வடகொரியா கிட்ட போதிய வசதிகள் இல்லை அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த ஆண்டு தான் ஓன்சான் அப்படிங்கிற பகுதியில் கல்மா கடற்கரை ரிசார்ட்டை திறந்து வச்சாரு. இப்போ சமீபத்தில் வெளியான வீடியோக்களில் கூட மக்கள் அங்கே கடலில் படகு ஓட்டுற மாதிரியும் விளையாடுற மாதிரியுமான காட்சிகள்லாம் இருந்துச்சு. காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் மக்கள் கடற்கரையிலே குவிஞ்சிடுறாங்க, கூட்டம் அலைமோதுது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பரவுச்சு. ஆனால் உண்மை அது கிடையாது. வடகொரியாவுடைய மொத்த மக்கள் தொகையான 2.6 கோடியில் 40% அதிகமானவங்க போதிய உணவில்லாமல் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுறாங்க அப்படின்னு உலக உணவு திட்டம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக மேற்கத்திய ஊடகங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அப்படியே நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. வடகொரியாவில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த நாட்டு அதிபர் கிம் ஜாங் உனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அதில் கருத்து சொல்ல முடியாது. வெளி உலகத்துடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது வடகொரியாவுடைய உணவு பழக்க வழக்கம் நமக்கு கொஞ்சம் விசித்திரமான ஒரு பழக்கமாக தோணலாம். ஆனால் ஒரு நாட்டோட உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது அந்த ஊரோட இயற்கையான சூழல், காலநிலை, அப்புறம் அவங்க தலைமுறையாக கடந்து வந்த வரலாற்றோட வெளிப்பாடு தான். தென்கொரியா நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை நோக்கி நகர்ந்தாலும் வடகொரியா அப்படி கிடையாது. உலகத்தில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தனித்துவமான பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் வடகொரியாவுடைய இல்லை தென்கொரியாவிலையும் இது முன்னாடி பழக்கத்தில் தானே இருந்துச்சு. ஆக கொரியாவுடைய இந்த நாய்க்கறி சூப்பும் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது.